டீச்சர் நீ வாண்டா. அதனால தான்டா ஸ்கூலுக்கே வந்தேன். எவ்வளோ நேரம் உனக்கு ஃபோன் பண்றது? ஃபோன் எடுக்க மாட்டியாடா? கொஞ்சம் வேலையா இருந்தேன். என்ன மேட்டர்னு டக்குன்னு சொல்லு. ஏய், அன்னைக்கு நம்ம ஒண்ணா இருந்தோம்ல? டேய் நோட் புக் கட்ட போட்டியாடா? இல்ல போடலடா. கேக்குதா இப்போ? கேக்குது. அன்னைக்கு நம்ம ஒண்ணா இருந்தோம்ல? இப்போ நான் பிரெக்னண்டா இருக்கியா? பத்து வருஷம் ஆச்சு. சரி, கிளம்பு, ஹாஸ்பிட்டல் போகலாம். சரிங்க. சரி, அம்மாவுக்கு மட்டும் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். டேய், நீ யார்கிட்ட வேணாலும் சொல்லு, எனக்கு தேவை ஒரு ஆஃபும் பாயிட்டு சிகரெட்டும் தான். ஆமாம், ஆஃப் எப்படி பார்த்தோம்? ஃபுல் வாங்கிட்டு வர சொல்லுவோம்மா. ஏய், ஒரு புல் ஒன்று எடுத்து வைடா. நம்ம எப்பவுமே சரக்கு அடிக்கிற இடத்துக்கு வந்துரு. வந்துடுறேன் சார். சார் சார் கிளைண்ட் வீட்டில் தான் சார் இருக்கேன். ஓகே சார், பணம் கொடுத்தா பார்க்குறேன், இல்லை வண்டி தூக்கிறேன் சார். ஆமாம், எனக்கு போதையே பத்தலாமா? அவன் வரமாட்டான். வண்டி எடு, நம்ம நேர்லேயே போயிட்டு வந்துடுவோம். ப்ரோ, அந்த பக்கம் போலீஸ் இருக்காங்களா? இல்ல ப்ரோ, அந்த பக்கம் யாரும் இல்ல. சரி, ஓகே ப்ரோ. இவ்வளவு வேகமா போய் இவன் சாவடிதாம எத்தனை பேர் சாவடிக்க போறான்னு தெரியல. அப்பா, எனக்கு வண்டி ஓட்ட சொல்லி தாங்கப்பா. சொல்லி தரேன்டா. சார், பணத்தை எடுத்து வைங்க. அபார்ஷன் பண்றதா? சார், பணத்தை எடுத்து வைக்கலாம், வண்டி தூக்கிறோம். விளையாடுறியா? ஐயோ, டேய் தம்பி, அந்த புள்ளைய தூக்குப்பா. நானா யாராவது வேணாம். லாரி வேணாம் வேணாம். வெள்ள வண்டி ஓவர் ஸ்பீட்னா கண்ட்ரோல்லாம் அம்புட்ல போய் அடிச்சிட்டான். ரத்தத்தை அழுத்தி பிடிங்க. எப்பா, துணி எடுத்து கட்டுங்கப்பா, ரத்தம் ஊத்துது அவனுக்கு. ஆமாம், எனக்கு போதையே பத்தலாமா? என்ன மாப்பிள்ள வண்டி இவ்வளோ மெதுவாக ஓட்டிக்கிட்டு அடிச்சு ஓட்டு. ஆமாம், அந்த தலைகணி கூட ஒன்றா ரெண்டா? ஒன்று கூட போதும். இப்போ பாரு, பையன் பிறந்தா இனியன், பொண்ணு பிறந்தா இனியாள். நல்லா இருக்குல்ல? உன் விருப்பமா? பத்து வருஷம் ஆச்சு. இப்போ நான் பிரெக்னெண்டா இருக்கேன். கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுல எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. தம்பி, இங்கே பாருங்க, கண்ணை முடிச்சு பாருங்க. பேஷண்ட் சிக்காக இருக்காங்க, இன்டு பேஷண்ட் ரெடி பண்ணுங்கம்மா.
மற்ற பேஷண்ட்லாம் என்னாச்சு? ஆல்மோஸ்ட் எல்லாருமே டெத்மா. அதில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும் ஆர்கன் டொனேட் பண்ணுறதுக்கு அவங்க ஃபேமிலியில் சொல்லியிருக்காங்க. அந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்குமா. ஒரு செகண்ட்ல எல்லாம் முடிஞ்சு பாத்தீங்களா? சோஷியல் மீடியால நம்ம எதையோ ஃபாலோ பண்றோம், ஆனா எதை ஃபாலோ பண்ணணுமோ அதை நம்ம பண்றது இல்ல. விளைவு நம்ம கண் கூட பார்த்திருப்பீங்களே. சாலை விதிகளை மதிப்போம், உயிர் சேதத்தை தவிர்ப்போம். நமது இலக்கு விபத்தில்லா நாமக்கல் மாவட்டம். முக்கியமா ஒண்ணு சொல்லணும், டிராபிக் ரூல்ஸை நம்ம லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணா விபத்துகளும் நம்ம லைஃபை லெஃப்ட் ஹேண்ட்ல தான் டீல் பண்ணும். ஆதித், ஃபர்ஸ்ட் நான் உனக்கு டிராஃபிக் ரூல்ஸ் என்னன்னு சொல்லித்தரேன், அதுக்கப்புறம் டிரைவிங் சொல்லித்தரேன். ஓகேயா? Congrats. Thank you. கலெக்டரா இருந்தாலும் உயிர் ஒண்ணுதாங்க. நான் எப்பயும் சீட் பெல்ட் போடுவேன், நீங்களும் அதே ஃபாலோ பண்ணுங்க. அனைவருக்கும் காவல்துறையில் ஒரு வேண்டுகோள். கண்டிப்பாக நீங்க டிரைவிங் பண்றப்ப செல்போன் யூஸ் பண்ணதை தவிர்க்கணும், கட்டாயம் அவாய்ட் பண்ணணும். பிகாஸ் நீங்க அட்டன் பண்ணீங்கன்னா அந்த அட்டன் பண்ற காலம் உங்களோட கடைசி காலம் கூட இருக்கலாம். ஸோ கட்டாயம் நீங்க வந்து டிரைவிங் அப்ப செல்போன் யூஸ் பண்றதை தவிர்க்கணும். நல்ல உணவு மற்றும் உடற்பயிற்சி மூலம் வலுப்படுத்திய உடலை டூ வீலர் ஓட்டும் போது ஹெல்மெட் போடாம அலட்சியமா இருந்துடாதீங்க. உங்க லைஃப்ன்ற சினிமாவை ஹெல்மெட் போடாம வண்டி ஓட்டி கிளைமேக்ஸ் ஆக்கிடாதீங்க. ஹெல்மெட் இது அபராதம் தவிர்க்கல்ல, உயிர் காக்க.